6 பேரை தவிர மற்ற 24 பேர் வந்து புதியவர்கள் தான் நினைக்கிறேன். என்னென்ன கேண்டிடேட்னு சொல்றதுக்கு லேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு இது யாரு விஜய் அவர்கள் லேட் பண்ணிட்டாரோன்னு தோணுது. கேண்டிடேட் இன்னும் அலையன்ஸே லேட் பண்ணிட்டு இருக்காங்களே திமுகவும் காங்கிரஸ், அதுக்கு என்ன சொல்றீங்க? புதிதாக வர கட்சின்றப்ப நம்ம வேட்பாளர்கள் சீக்கிரமா அறிவிச்சாதான் மக்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் விஜயினுடைய அந்த விசில் சின்னமும் விஜய் மூஞ்சும் தாங்க வேலை செய்ய போகுது. இப்போ டி நகர்ல புசி ஆனந்த் ஜெயிச்சிருவாரா? புசி ஆனந்த் வந்து அவருடைய ஓன் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே ஜெயிச்சிருவாரா? விஜயினுடைய செல்வாக்குங்க அதுதான் ஜெயிக்கும். விசில் சின்னம், தாவேக்கா சின்னம், இது ரெண்டும் போய் சேர்ந்துடுச்சு. வேட்பாளர்கள் பட்டியலில் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. பாலிடிக்ஸ்ல வந்துங்க நோ அன்டச்சபிலிட்டி. திமுக எவ்வளோ பாஜகவில் இருந்தவங்களெல்லாம் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ராஜலட்சுமின்னு ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ மயிலாப்பூர்ல, அவங்க அண்ணா திமுகல இருந்தாங்க, அப்புறம் பாஜக போனாங்க, அப்புறம் வந்து தாவேக்காவுக்கு வந்தாங்க, அவங்கள சேர்த்துக்கிட்டாங்களா? அப்ப இந்த கேள்வி எல்லாம் வரலையே. எப்பவும் வரும், விஜய் எது செஞ்சாலும் தும்முனா வரும். இதை திமுக அதிமுக காரங்க சேர்த்துக்குன்னா வராது. அதிமுக போய் கூட்டணியே சேர்ந்து இருக்குது. பாஜக அதிமுக அந்த அமமுக பாமக இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் யார் தலைமை? இபிஎஸ் அவர்கள் தான் தலைமை. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு, எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதி, இதெல்லாம் யார் டிசைட் பண்ண? எடப்பாடி பழனிசாமி தான் பண்றாரா? இல்ல, டெல்லியில இருந்து பியூஷ் கோயல் வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். தமிழக சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா நம்மளோட புதுச்சேரியிலையும் அங்கேயும் சட்டமன்ற எலெக்ஷன். நம்மளோட விஜய் அவர்கள் தாவேகா சார்பாக ஒரு 30 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அந்த 30 வேட்பாளர்களில் முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் இன்னொரு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பட்டியல்? எப்படி பார்க்குறீங்க? நேச்சுரலி வந்து அதில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு 6 பேரை தவிர மற்ற 24 பேர் வந்து புதியவர்கள் தான் நினைக்கிறேன். இப்போ புதியவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. 6 பேர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவங்க, எக்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்கெல்லாம் போட்டிருக்கார் போல இருக்கு. அது வந்து இப்போ அங்கே மும்முனை போட்டி வரும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் இது செட்டில் ஆகலை. திமுக காங்கிரஸு இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் செட்டில் ஆகலை. எல்லாரும் 30 தொகுதிக்கு இன்றைக்கி மனு தாக்கல் கடைசி நாள் இல்லையா, அதனால் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அதை பேசி வாபஸ் வாங்கும்போது பண்ணிக்குவாங்களா என்ன தெரியுது. முன்னால் என்ன சொன்னாங்கன்னா 16 வந்து காங்கிரஸுக்கும் 12 வந்து திமுக, ஒரு 1 விடுதலை சிறுத்தை, 1 சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சினாங்க. பட் இன்னைக்கு காலையில் வந்து அந்த தொகுதிகள் கண்டறிவதில் திமுகவின் ஸ்ட்ராங்கான தொகுதிகள்லாம் காங்கிரஸ் கேட்கறதால அது என்னவோ அது ஒரு குழப்ப நிலை நீடிக்கிறது. அதனால் எல்லாரும் 30 தொகுதியில் போட்டுருவாங்க போல இருக்கு. இந்த கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா? சோடங்கர் அங்கே போயும் பிரச்சனையாக இருக்குது. அவர் சோடங்கர் எங்கே போனாலும் பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது. திமுகவுக்கும் அவருக்கும் சிக்கல் தான். அதனால் பாண்டிச்சேரி வந்து மனுதாக்கல் வாபஸ் பெறும் கடைசி நாள் அன்னைக்கு தான் அந்த அலையன்ஸே இது 3 முனையா 4 முனையா 5 முனையா அப்படின்னு ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து டாக்டர் ராமதாஸ், சசிகலா, அது ஒரு அணி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து அவங்களுக்கு ஒரு தளம் பாமகவுக்கு. அதே போல் வந்து தாவேக்கா வந்தாச்சு. பாஜக ரங்கசாமி அதுவும் இழுபறியாகி அது முடிஞ்சது. இப்போ 3 அணி இருக்குது நமக்கு தெரிஞ்சு. இப்போ 4வதாக காங்கிரஸ் திமுக அணி இருக்குமா, இல்லை அது பிரிஞ்சு 5 அணியாக மாறிடுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி 2 பேர் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, சிபிஐலேருந்து. இப்போ சிபிஎம் ஏற்கனவே நாங்கள் தனியாக தான் 5 தொகுதின்னு அவங்க முன்னாலேயே சொல்லிட்டாங்க. நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு 5 தொகுதியில் போட்டி போட போகிறோன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இது 5 அணியா 6 அணியா பாண்டிச்சேரி 30 தொகுதிக்கு ம் 30 அணி வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஓகே சார். இப்போ பார்த்தோம்னா இவங்க ரொம்ப இறுதி வரைக்கும் இழுத்துருக்காங்கன்னு தோணுது. இந்த என்னென்ன கேண்டிடேட்டுன்னு சொல்றதுக்கே லேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு இது யாரு விஜய் அவர்கள் லேட் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஏங்க கேண்டிடேட் இன்னும் அலையன்ஸே ரேட் பண்ணிட்டு இருக்காங்களே திமுகவும் காங்கிரஸும், அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க கேண்டிடேட்டை பத்தி சொல்றீங்க கடைசி வரைக்கும், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. ம் அவங்க ஏதாவது செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து ரொம்ப லேசாக மதிப்பிட வேணாம். ம் ஏன்னா முன்னாலே தெரிஞ்சு அவங்கள போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள கடத்திட்டு கூட போயிடுவாங்க மனு தாக்கல் பண்ண முடியாமல், ம் இப்படி ஏதாவது செய்வாங்க எதிராளிகள்ன்றதால. ம் விஜய் உஷார் பார்ட்டியாச்சே, ம் அதனால் ராத்திரி 11 மணிக்கு சொல்லி காலையில் போய் நேராக மனு போட்டுருங்க, உங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளவே மனு தாக்கல் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாம் நடக்கும் தேர்தலுங்க. ம் வேட்பாளர் வந்து பல வட இந்தியாவில் பார்த்துருக்கேன். ஏன்னா தென்னிந்தியாவிலும் சில நேரங்களில் மனு தாக்கல் கடைசி டைம் முடிகிற வரைக்கும் அவனை வரவிடாமல் படுத்துறது, எங்கேயாவது அடைச்சி வச்சிடுறது, இல்லை பெர்சுவேட் பண்ணுறது பைசா கொடுத்து, ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு வச்சுக்க போட்டி போடாத, அது பார்த்துக்கலாம் ஏன் கட்சியாவது வேற ஏதாவது, அது மாதிரி பல சதிகள் நடக்கலாம். அதுக்கு டைம் கொடுக்காம தான் விஜய் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே இருக்கலாம், வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் ஆனால் மற்ற கட்சிகள் ஆண்ட கட்சி பாண்டிச்சேரி திமுகவும் ஆண்டிருக்கு, ஏற்கனவே காங்கிரஸும் ஆண்டிருக்கு. இவங்கெல்லாம் இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணல. அப்புறம் கூட்டணி முடிவு பண்ணால் தானே கேண்டிடேட்ஸ் எந்த தொகுதின்னு தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற கேண்டிடேட். அப்போ அதை பற்றி பேசாமல் நீங்கள் விஜய் லேட்டாக பேசினாருன்றீங்க. இல்லை, எதுக்காக இந்த வினா வருதுன்னா, அது அவங்களால மக்களுக்கு என்ன கேண்டிடேட்னு தெரியாத ஒரு கேம்பெயின் பண்ண முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது. இல்லை சார், ஒன்றும் இல்லை, அவங்க திமுக ஆண்ட கட்சிகள்லாம் ஒரு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, லாஸ்ட் மினிட்ல சொன்னால் கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுதாக வர கட்சின்றப்ப நம்ம வேட்பாளர்கள் சீக்கிரமாக அறிவிச்சாதானே மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே நான் தமிழ்நாட்டையும் சொல்கிறேன், நான் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடல, வேட்பாளர்களுடைய தகுதி செல்வாக்கு லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸு. ஆனால் எல்லா இடத்துலையும் விஜயினுடைய அந்த விசில் சின்னமும் விஜய் மூஞ்சும் தாங்க வேலை செய்ய போகுது. இப்போ அங்கே இருக்கிற பர்டிகுலர் ஆளால் இப்போ டி நகரில் புஷி ஆனந்த் ஜெயிச்சிருவாரா? புஷி ஆனந்த் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். புஷி ஆனந்த் வந்து அவருடைய ஓன் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே ஜெயிச்சிருவாரா? இல்லை அவரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நல்லா தெரியும் எல்லாருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக் விஜயினுடைய செல்வாக்குங்க, அதுதான் விசில் சின்னம் தாவேக்கா சின்னம், இது ரெண்டும் போய் சேர்ந்துடுச்சு. இப்போ நீங்கள் இது ஒரு டெக்னிக்கல் விஷயம்தான், இவர் இந்த தொகுதியில் யாருன்றது. அதனால லேட்டா வந்தா என்ன, கடைசி நேரத்தில் வந்தா என்ன, ஓட்டு போடுறவன் வந்து அந்த ஆளுக்காக போடல. விஜய் கட்சி இங்கே ஆட்சிக்கு வரணும், விஜய் கட்சி இங்கே ஜெயிக்கணுன்றதுக்கு தான் ஓட்டு போட போகிறான். ஒருவேளை அடுத்த தேர்தலில் ஒன்றா சரி இவர் நல்லவர், இவருக்கு பண்ணலாம், நல்லா பண்ணான்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க எல்லாம் புது ஆளுங்க, மெஜாரிட்டி ஒரு 6 பேரை தவிர. அதனால இன்னைக்கு எல்லாருமே இவருடைய விஜயுடைய கரிஷ்மா தான், அவருடைய செல்வாக்கு, அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற நல்லெண்ணம் ஆதரவை நம்பி தான் நிற்கிறாங்களே தவிர சொந்த செல்வாக்குலெல்லாம் யாரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்களும் அப்படி நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், அடுத்தபடியாக பாஜகவோட நிர்வாகிகள் பட்டியல்லாம் நான் ஐ மீன் வேட்பாளர்கள் பட்டியலில் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க. இது எப்படி ஒரு கரெக்டான போக்காகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு 6 பேர் கொண்ட லிஸ்ட் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த லிஸ்ட்? ஏங்க பாலிட்டிக்ஸில் வந்துங்க நோ அன்டச்சபிலிட்டி. அதாவது வந்து யார் உங்ககிட்ட வந்தாலும் திமுக எவ்வளோ பாஜகவில் இருந்தவங்களெல்லாம் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ராஜலக்ஷ்மின்னு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ மயிலாப்பூரில், அவங்க அதிமுகவில் இருந்தாங்க, அப்புறம் பாஜக போனாங்க, அப்புறம் வந்து தாவேக்காவுக்கு வந்தாங்க, அவங்கள சேர்த்துக்கிட்டாங்களா? அப்போ இந்த கேள்வியெல்லாம் வரலையே. தாவேக்காவின் கொள்கையை, கோட்பாட்டை, தலைமையை ஒத்துக்கிட்டு வர்றவங்கள இல்லை நீங்கள் நேற்று அங்கே இருந்தீங்க, முந்தா நாள் அங்கே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுகவில் இருந்த 10 பேர் தாங்க இன்னைக்கு திமுகவில் பவர்ஃபுல் மினிஸ்டராகவே இருக்கிறான். ஸோ நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு அவங்க தாவேக்கா கொள்கையை, கோட்பாட்டை ஒத்துக்கிறாங்களா? இன்னைக்கு அவங்க சொல்கிற அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் செக்குலரிஸ்ட் பிரின்சிபல்ஸை ஏற்றுக்கிறாங்களா? விஜயின் தலைமையை ஒத்துக்கிறாங்களா? அவ்வளோதான், தேர் ends the மேட்டர்.
ஓகே. இதில் போய் நீ போன ஜென்மத்தில் என்ன பண்ண, போன பிறவியில் என்னவா இருந்த, இது மாதிரி கேள்வியெல்லாம் தேவையே இல்லை. ஓகே சார். ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸில் அப்படி தான் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் புதுசாக வந்து எந்த கட்சியிலையும் இல்லாதவன் சொன்னால் இனிமேல் பிறக்கிறவனை தான் நம்ம எடுக்கணும் தாவேக்காக்கு மெம்பரா. செங்கோட்டையன் அதிமுகலேருந்து தானே வந்தார். ஆமாம் ஆமாம். அது ஒரு வேறு அரசியல் கட்சி தானே. அதுவும் இவர் விஜய் ஊழல் சக்தின்னு முத்திர குத்துற ஒரு கட்சி. ஸோ தனிநபர்கள் வந்து அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு என்ன பொறுத்தவரையில் எல்லா கட்சியிலுமே நல்லவர்கள் இருக்கிறார்கள், எல்லா கட்சியிலுமே நீதிமான்கள், நேர்மையாளர்கள், லஞ்ச ஊழலுக்கு எதிரானவர்கள், மனசாட்சிக்கு பயப்படுறவங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் திமுக. ஒட்டுமொத்தமாக எந்த கட்சியும் நம்ம வந்து இது மோசமான கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாது. எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதனால் அந்த கட்சியின் கொள்கை மோசமானது, கட்சியிலே தான் நம்ம சித்தாந்த ரீதியாக எதிர்க்கணுமே தவிர அந்த கட்சியில் இருக்கிறவன்லாம் மோசமான ஆள் முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த கேள்வி இப்போ ஏன் வருதுன்னா சமூக வலைத்தளங்கள்ல எப்பவும் வரும். விஜய் எது செஞ்சாலும் தும்முனா வரும். இதை திமுக அதிமுக காரங்க சேர்த்துக்குன்னா வராது. அதிமுக போய் கூட்டணியே சேர்ந்து இருக்குது. இவர் வந்து பாஜகலேருந்து தாவேக்காவுக்கு வந்த ஆளை தான் நாமினேட் பண்ணியிருக்காரு. அதிமுக வந்து பாஜக கூட்டணி போய் தலைமையே இப்போ அமித்ஷா தலைமையை ஏற்றிட்டு இருக்க மாதிரி தானே இருக்கேன். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அதாவது பாஜக அதிமுக அந்த அமமுக பாமக அப்புறம் தமாக இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் யார் தலைமை? இது இபிஎஸ் அவர்கள் தான் தலைமை. எடப்பாடி பழனிசாமி தலைமை. அவர் தான் அந்த அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு, எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதி, இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா? எடப்பாடி பழனிசாமி தான் பண்றாரா? இல்லை, டெல்லியிலேருந்து பியூஷ் கோயல் வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ இதுல ஒரு குழப்பம் இருக்குங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார்? இப்போ பிஜேபி வந்து ஒரு எங்களுக்கு 25 சீட் 30 சீட் கொடுங்கன்னா எடப்பாடியை சந்திச்சு பேசுறதுல பியூஷ் கோயல் தப்பு கிடையாது. அதுக்கு தான் வந்திருக்கிறாருன்னா இட்ஸ் ஓகே. ஆனா பியூஷ் கோயல் என்ன பண்றாருன்னா எடப்பாடியை பார்க்கறதுக்கு முன்னால வாசனை பார்க்குறாரு, மற்ற டிடிவி தினகரனை பார்க்குறாரு, மற்ற கட்சிகள் சிறு சிறு கட்சிகள்லாம் சந்திக்கிறாரு. புரியுதுங்களா? அப்புறம் சில கட்சிகளை வந்து நீங்க தாமரை சின்னத்துல போட்டி போடுங்க. இப்போ இந்த ஏசி சண்முகம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, புதிய நீதி கட்சி வேலூர்காரு, அவருக்கு வந்து அதிமுக கிட்ட இருந்து இவங்க சீட்டு வாங்கி பிஜேபி அவரை இவங்க சின்னத்துல நிறுத்துறாங்களாம். இதெல்லாம் வந்துங்க அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியா, ஒரு கூட்டணின்னு வச்சுட்டா இப்போ திமுக கூட்டணி இருக்கு, அதுக்கு யார் தலைமை தாங்கிறது? ஸ்டாலின் தானே, திமுக தானே. இப்போ இங்கே அப்படி சொல்ல முடியலையே. திடீர்னு இவர் ஓட வேண்டியதாக இருக்குது, அமித்ஷாவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபைனல் சாங்ஷன் யார் கொடுக்குறதுன்னு தெரியலையா? ரெண்டாவது பாஜக வந்து எப்படி மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவங்களுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியுமா சீட்டு? இப்போ இந்த விஜய் பேசினாருன்னு ஆதவ் அர்ஜுனா கூட ஒரு சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்தது இல்லையா? 90 சீட்டு எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க, அப்புறம் வந்துட்டு 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர். அப்போ கூட எல்லாரும் என்ன கிளப்பி விட்டாங்க, பயங்கரமாக என்டிஏவோடு பேசிகிட்டு இருக்காரு, டெல்லியில் அங்கே கையை முறுக்கிட்டு இருக்காங்க அப்படிதானே சொன்னாங்க. நான் அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டவர்கிட்ட, ஏங்க 90 சீட்டு கொடுக்குற அளவுக்கு என்டிஏவுக்கு வந்துட்டு என்டிஏல பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? அதுக்கு 20 சீட்டுக்கு அதுக்கு எஞ்சின் இருக்கு. அது தாவேக்காவுக்கு 90 சீட்டு தருவேன்னு பேச முடியுமா? பேசல. அதே போல முதலமைச்சரா நாங்க 2 வருஷம் கொடுக்கணும்னு யார் சொல்ல முடியும்? அதிமுக சொல்ல மாட்டார், அது வேற விஷயம். எடப்பாடி தானே சொல்லணும். அப்ப இந்த 2 விஷயத்த வந்து என்டிஏல இருக்கிற பாஜக எப்படி விஜய் கிட்ட பேசியிருக்க முடியும்? they are not in a position to discuss. அப்போ பேசுறது அதிமுக தான். ஆனா அது எப்போனா கிமுல பேசுறத இவர் கிபியில் சொல்லிட்டார் ஆதவ் அர்ஜுனா. புரியுதுங்களா?
அதாவது பாஜகவோடு அதிமுக ம். பிரிந்து ம். தனியாக இருந்தபோது நடந்த பேச்சுவார்த்தை அது. ம். 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 2024 எண்டுலயோ 25 துவக்கத்துலயோ. ம். இப்ப இல்ல. ம். ஆனா இவர் டைமையும் யாருக்கிட்ட பேசணும்னு சொல்லாததால கொஞ்சம் ஊடகம் பூரா ஒரு வாரம் என்ன ஓட்டுனாங்க வண்டி. உண்மையா பேசியிருக்காங்க. அமித்ஷா பேசுகிறார், என்டிஏ பேசுகிறார், என்டிஏவில் விஜய் இணைகிறார். ம். ஆனா அன்னைக்கு நோன்பு திறக்கிற விழால ஒரு நிமிஷம் பேசினார் விஜய். ஆமா ஆமா ஆமா. வெடிச்சு நறுக்கு தெரியாம சொல்லிட்டார்ல. ம். 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 சமரசம் என்பதே கிடையாது, மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், ம். இதில் யாரோடும் எவரோடும் எப்போதும் சமரசத்துக்கே இடம் இல்லைன்ட்டார்ல. ம். ம். அப்புறம் இன்னொன்று தெளிவு பண்ணார்ல அந்த ஒரு நிமிஷம் பேச்சில், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்பீச். ம். 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 என்ன சொன்னார்? ம். தாவேகா தலைமையில் தான் அரசாங்கம், ம். 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 வேற எவன் தலைமையிலையும் நாம பார்த்துட்டு பின்னால போக மாட்டோம், ம். வேற யாரையும் முதலமைச்சருக்காக ஆக்கிறதுக்காக தாவேக்கா ஆரம்பிக்கல. ரெண்டு விஷயத்தை கிளியர் கட்டாக சொல்லிட்டார்ல. அப்புறம் தானே ஓஞ்சுது. கண்டிப்பா. அதுக்கு முன்னால் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்களே. ம். அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிகள் ம். இதெல்லாம் வந்து அதிமுகவில் குழப்பம் இருக்குது, ம். திமுகலேயே குழப்பம் இருக்குது. திமுகவில் பாருங்கள் ம். பாவமாக இருக்குது. திருமாவளவன் நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தார்ல, ஆமா. எனக்கு நிர்பந்தத்தை தராதீங்களா. அவர் கட்சிக்காரங்களுக்கு தான் சொல்கிறாரு அப்கோர்ஸ். ஆனால் திமுக அவருக்கு எவ்வளோ நிர்பந்தத்தை கொடுக்குது யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி திமுக அணியில் நாம் வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸை விட ரொம்ப களத்தில் வந்து ஆக்டிவாக இருக்கிற கட்சி அது. எந்த உள்நாட்டு பிரச்சனை, ஈரான் வார், அமெரிக்காவை எதிர்த்து பண்ணமா, பெட்ரோல் கேஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்களோட களத்தில் இறங்குற கட்சி வந்து அந்த கூட்டணியில் திமுக அதிமுகக்கு அடுத்தது இதுதான். கம்யூனிஸ்டுகள் கூட அவங்க செலக்டிவாக பண்ணுவாங்க. அப்போ அந்த இது விசிகா கட்சிக்கு வந்து ரெட்டை இலக்கத்தில் தானேங்க அவங்க கேட்டாங்க. கொடுப்பாங்களா? 16 சீட்டு கொடுக்குறவங்க காலங்காலமாக உங்களை வந்து முட்டு கொடுத்து இன்னைக்கு விசிகா அது வந்து தனிமைப்படுத்தப்பட்டது மக்கள்கிட்ட இருந்து. அவங்க கட்சியிலே அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு திமுக காரனை விட திமுகவுக்கு முட்டு கொடுத்தார் திருமாவளவன். ஆனால் அவங்களுக்கு வந்து இரட்டை இலக்கம் கொடுக்கறதுக்கு திமுக தயங்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு தயங்குது. இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி பாஜக எதிர்ப்பு சக்திகளை நான் வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு பிஜேபிக்கு இது ஒரு சமிஞ்ஞைன்னு சொன்னார். நான் சொல்ல, ஒரு மூத்த பத்திரிகையாளர் 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன். திருமாவளவனையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் உறுதியாக பாஜக எதிர்ப்பவர்கள் இவங்கெல்லாம். திமுகவே பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணா கூட எதிர்காலத்தில் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட உறுதியான மதவாத எதிர்ப்பாளர்களை சிறுமைப்படுத்தி அவங்கள வந்துட்டு குறைச்சி தட்டி விட்டு இந்த டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க இல்லையா, நீயா நானா, தேமுதிக இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து வாரி கொடுக்கறதுன்றது இது என்ன செய்தி பிஜேபிக்கு? நான் வந்து ரெடி ஆகிறேன் 2026க்கு பிறகு பாஜகவோடு வந்து திமுக கரம் கோக்காதுன்னு யாரும் உறுதி சொல்ல முடியாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஒரு டயலாக் விட்டுருவாங்க நடுவில். இப்போவே எனக்கு தெரியுது பாண்டிச்சேரியில் திமுகவும் காங்கிரஸும் சிக்கல் அடிதடி ஆகிட்டுருக்கு. 2 பேருமே ஆட்சி அமைக்கணும், என் தலைமையில் தான், நாங்கள் தான் முதல்வர், 30-30ன்னு ஜெகத் ரட்சகன் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அதை வந்து ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காரு. அப்போ காங்கிரஸோடு இருக்கிற உறவு என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு தொடருமான்றதுலேயே எனக்கு ஒரு ஐயா இருக்கு. இந்த கட்சிகளெல்லாம் திமுக இவ்வளோ சிறுமைப்படுத்துறத பார்க்கும்போது அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை இப்போ. ஏன்னா அவங்க எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போட்டாங்க. எல்லா முட்டைகள்னா எல்லா ஆப்ஷனும் இல்லாமல் திமுகவை சுமப்பதே எங்கள் வேலைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ திமுகவோட அவங்க தொகுதி உடன்பாடு தாங்க.
8 7 தொகுதியில் எங்களுக்கு திமுக ஓட்டு போடுது. ம் மிச்சம் இருக்கிற 200 தொகுதி 220 தொகுதியில் அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க, வேலை செய்கிறாங்க. ம் அதான விஷயம். இதில் யாரும் எஜமானர்லாம் ஒன்றும் இல்லையா? ம் இவங்க என்ன கூட்டணி அரசில் பங்கேற்க போகிறாங்களா, இல்லை அவங்க அதிகாரத்தை கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சனா நீ யாரோ நான் யாரோ. ம் ஆனால் அப்படி இருந்துக்காம விசிகா கம்யூனிஸ்டுகள் இப்படி தேர்தல் முடிஞ்ச உடனும் அவ்வளோதான் தொகுதி உடன்பாடுன்னு வந்து ம் ஆட்சியாளர்கள் நல்லது பண்ணால் வரவேற்று ம் கெட்டது பண்ணும்போது எதிர்ப்பு குரல் கொடுத்துருந்தா மக்கள்கிட்ட வந்து ம் இன்னைக்கு நிற்க முடியும். ம் ம் இன்னைக்கு அவங்க அப்படியே நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் ம் கொத்தடிமை மாதிரி மாறிட்டாங்க 5 வருஷம். இப்போ எங்கே போவாங்க அவங்க? யார்கிட்ட போய் நிற்க முடியும்? ஸோ இந்த உண்மையை புரிந்து கொண்டு தான் திமுக ம் அவங்களுக்கு பாருங்க தமிழக வாழ்வு உரிமை கட்சி ம் வேல்முருகனை கழட்டி விட்டாங்க. ம் அது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது. வன்னியர்கள் மத்தியில் சில பாக்கெட்ஸில் ம் இது பன்ருட்டியில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கலாம். ம் ஆனால் இன்னைக்கு அவர் எந்த நிலைமையில் இருக்கார் பார்த்தீங்களா? ம் நான் உண்மையே சொல்லுவேன், அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது, முதலமைச்சரை சில அதிகாரிகள் தான் வழி நடத்துகிறார்கள் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து வெளியே எவ்வளோ அபிப்பிராயத்தை உருவாக்கும். உள்ளே இருந்தவர் வந்து வெளியே பேசுகிறாரு. ஏன் அவருக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகிறாங்க? இப்போ திமுகவுக்கு வந்து பாஜகவை வந்து வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களுக்கு குறிக்கோள் இல்லையா? ம் கம்யூனிஸ்டுகளுக்கு, விசிகா, வாழ்வு உரிமை கட்சி இவங்களுக்கு தான் குறிக்கோளா? இவர் ஒன்றும் குறைச்சிக்க மாட்டாரா என்ன? அதாவது ம் கூட்டணி பிரச்சனை என்பதுங்க 2 பக்கமும் இருக்குங்க. ஓகே நல்ல வேளை விஜய்க்கு யார் கூட கூட்டணி வைக்காம தனித்து போடுறதால ம் அவர் டிசிஷன் எடுக்கிறாரு, அவரோட அனௌன்ஸ் முடிவு பண்றாரு. ஆல்ரெடி 115 வேட்பாளர்களை நேற்று வர வச்சு ம் அவங்க எல்லாருக்கும் எல்லா Interview விஷயத்தையும் பண்ணி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. இன்டர்வியூ இல்லை, ஆ செலக்ட் பண்ணி முதல்ல 60, ம் அதாவது மார்ச் 10, ம் அதுக்கப்புறம் ஒரு 50 55, இப்போ 115 ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. ம் அவங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணுற விஷயங்கள்லாம் இப்போ ஓடிட்டு இருக்குது. ம் அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் தொடங்கலை, ம் அதுக்கு முன்னால் இந்த ப்ரிலிமினரி ஒர்க் பண்ணல. ம் நாளைக்கு ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடக்கூடாதுல்ல, ம் ம் இவங்களுக்கு அனுபவம் இல்லைல்ல. ம் அதனால் அதெல்லாம் 2 3 வாட்டி 1 2 வாட்டி செக்கப் பண்ணி ம் அப்ளிகேஷன்லாம் பண்ணுற வேலை. ஸோ 115 ஓகே, ம் அதாவது பாதிக்கு மேலே வந்தாச்சு. ம் இப்போ இன்னொரு பாதி இன்னொரு 2 3 நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே நான் பாண்டிச்சேரிக்கு சொன்ன மாதிரி ம் ஏன் இந்த 11th ஹவரில் பண்ணுறாங்கன்னா அதை வந்து எல்லாம் ரெடி பண்ணிருவாங்க, ம் வெளியே தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியே சொன்னால் ம் மற்ற கட்சிகள்லேருந்து நிர்பந்தங்கள் வரும். கண்டிப்பா கண்டிப்பா பல விஷயங்கள் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ம் அவரை போய் புடுற, அவர்கிட்ட இது பண்ணு, பணத்தை கூடு, மிரட்டு, ம் பின்வாங்க வெயி, செய்ய மாட்டாங்களா என்ன? இருக்கு திமுக இல்ல எவ்வளவு நாள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால அதுக்காக தான் அவங்க ரொம்ப டிஸ்கிரீட்டாக செஞ்சிட்டு இருக்காங்க.